கலைஞர் கருணாநிதி எங்களை ஏமாத்தினார். உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் கல் வைக்கிறதா முடிவு பண்ணோம். அழைச்சார். ஐயா, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதர்னு சொல்லியிருக்காரு. அந்த சொல்லு முதலமைச்சராகி தங்களுக்கு வரலாங்களா ஐயா? ஐயா, கல்லுக்கு இருக்கக்கூடிய தடை நீக்குங்க ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு, கல் முக்கியமானது, அவசியமானது, தேவையானது, கவனிக்கிறேன், இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னார். என்ன ஆதரவு கொடுத்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சிவசுப்ரமணி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்கல்ல கல் விடுதலைக்காக. கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே ஒரே வருஷத்தில் கொடுத்துட்டார்ல அறிக்கையை. ஏன் என்ன வெளியிடல? என்ன ஆச்சு அந்த அறிக்கை? லட்சக்கணக்கான பேர் கருத்துக்களை பதிவு பண்ணுமே, எங்களை இழிவுபடுத்துறது தான் நான் அது பொருள். ஏன் வெளியிடல? அப்புறம் செல்வி ஜெயலலிதா 2008 1.25 மணி நேரம் பேசணும். உங்கள் கோரிக்கையில் நியாயம் இருக்குதுன்னு வெளிப்படுத்திட்டீங்க. எங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை, எதை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? அம்மா, வர்ற ஜனவரி 21 கல் இறக்குறோம். இந்த அரசு எங்கள் மீது அடக்குமுறையை மேற்கொண்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்த அம்மா பேசினாங்க. தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குவோம். நாங்கள் என்னை பார்க்கணும்னு விரும்பினாங்க. 2 அமைச்சர்கள் அழைச்சிட்டு போனாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து ஈரோட்டில் வந்து இறங்குனாங்க. அம்மா, பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கீங்கம்மா, குரல் கொடுத்துருக்கீங்க. இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள், முதலமைச்சராவீர்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களே பார்க்க முடியல. அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணும். காவிரி பொறுத்தளவில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுவர் மன்றம் தேவையே இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடுவர் மன்றமே போதும். அடுத்து ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணணும். காவிரி நடுவர் மன்றத்தில் தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்று தான் தீர்வு. அதுதான் இரு மாநில உறவை மேம்படுத்தும், மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், இறையான ஒருமைப்பாட்டை வலு சேர்க்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கணும். ஒன்று கல்லு தடை நீக்குங்க, இல்லைன்னா எங்ககிட்ட வாத்துக்கு வாங்க. ரெண்டுக்கும் தயாராக இல்லைன்னா முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து இறங்குங்க. எங்களுக்கு யாருக்குன்னு பயம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒருத்தர் கல் இறக்குறாங்கன்னு வைங்க, அவங்க மீது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல் இறக்குகின்றார், நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா as to the interpretation of the Indian Constitution. இதுக்கு என்ன பதில்? இங்கே பதில். ஒன்று கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குங்க, இல்லைனா முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து கீழே இறங்குங்க. அது யாராக இருந்தாலும் எங்களுக்கு என்ன கவலை? இல்லை வாத்துக்கு வாங்க. இது ஜனநாயக நாடு, உங்களுடைய வேட்டைக்காடு அல்ல. நாங்களும் 21 ஆண்டுகளாக போராடுறோம். எம்ஜிஆர் கல் தடை பண்ணார். அவர் பாவம் அறியாமை, அவர் கடைசி காலம் 1/1/87, அதே ஆண்டு 24 இறந்துடுறாரு. கடைசி நேரத்தில் எப்படி இருந்தாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும். யாரோ ஒட்டிக்கிட்டாங்க, அவருக்கு தெரியாது. அதுதான் நடந்திருக்குது. கலைஞருக்கு ஆதாயம், ஜெயலலிதாவுக்கு ஆதாயம், இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஆதாயம், ஸ்டாலினுக்கு ஆதாயம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு? அதான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் பதில் வேணும்னு கேட்குறோம். அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லைன்னா வாத்துக்கு வாங்க, வாங்கிக்கங்க 10 கோடி. இதே சென்னையில் அசுமேத யாகங்கள் நடத்தணுமல்ல, யார் வந்தா? யார் வேணாலும் வரலாம். 8 கோடி மக்களில் கல்தடை நியாயமானது நிரூபித்தால் 10 கோடி பரிசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.